ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன போஸ்டிங் கால்பவர் பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கல்விடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கான வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ அதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் போய்ட்டு 2025 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ரட்டரி அண்டு சிஎஸ் இன்டர் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் as management trainees in தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நேம் ஃபுல்லாக எழுதிடுங்க. பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். ஃபாதர்ஸ் நேம் மேலா ஃபீமேலான்றது எழுதிடுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களுடைய முகவரி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி 1/1/2025 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு உங்களுடைய வயது என்னன்றது எழுதிடுங்க. நேஷ்னாலிட்டி, திருமண நிலை, எஜுகேஷ்னல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், சேலரி எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அதோடைய டீட்டெயில்ஸ், எனி அதர் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங், பப்ளிகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. நேமும் எழுதணும். இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்.
ஸோ அதுக்கடுத்து நம்ம என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி. நம்பர் ஆஃப் போஸ்ட் 1. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி. குவாலிஃபைட் as a company secretary and having a valid membership from ICSI. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்று உள்ளவாறு 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 1 லட்சம் தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ்டு சிஎஸ் 4 வேகன்சி. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி, இன்டர்மீடியட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் குவாலிஃபைடு ஃப்ரம் ICSI. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்று உள்ளவாறு மினிமம் 22 வயது. சேலரி பர் மந்த்துக்கு 20,000 வந்து தராங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/1/2025. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30/1/2025. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது.